அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 10/4/2025 பங்குனி மாதம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. திரியோதசி திதி பின்னிரவு 1:01 வரை, பின்பு வளர்பிறை சதுர்தசி திதி. பூர நட்சத்திரம் பகல் 12:34 வரை, பின்பு உத்தர நட்சத்திரம். சித்த யோகம் பகல் 12:34 வரை, பின்பு மரண யோகம். இன்று பிரதோஷம், மகாவீர் ஜெயந்தி. சிவ வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5இல் சந்திரன், 2இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் தனித்திறமையுடன் செயல்பட்டு போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிள்ளைகள் வழியில் ஒரு சில மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சுக்கிரன், புதன், சூரியன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. வேலை பளு காரணமாக ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன், சுக்கிரன், சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும் 3ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பானது கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாளைய பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். உங்களுக்கு இருந்த மறைமுக பிரச்சனைகள் தற்போது விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் எதையும் எளிதில் சமாளித்து அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், 11இல் குரு சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு என்பதால் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த அனுகூலமான செய்திகள் கூட தற்போது கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். ஒரு சில நேரங்களில் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரனானவர் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சூரியன், சனி, ராகு போன்ற கிரகங்கள் 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். சின்ன பாதிப்பு என்றாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது. வயது மூத்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு பார்த்தால் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று அதிகப்படியாக இருப்பதால் ஓய்வு நேரம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. எதிலும் சற்று நிதானத்தோடு இருப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இக்கட்டான நேரத்தில் தக்க உதவிகள் கிடைத்து எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் நீங்கள் அம்மன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கன்னி ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று 7இல் சஞ்சரிப்பதும் 9இல் குரு 11இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் பெறுவீர்கள். நெருங்கியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். உங்களின் பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும் என்றாலும் ஒரு சிலருக்கு தேவையில்லாத வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருணரோகஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 6ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நீண்ட நாளிய கனவுகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கூட தற்போது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சந்திரன் 7இல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். பூர்வீக சொத்து வகையில் இருந்து வந்த பிரச்சனைக்கெல்லாம் தற்போது ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்கள் பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. சக ஊழியர்களால் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாம் தற்போது விலகுவதால் மன நிம்மதி ஏற்படும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு கேந்திரஸ்தானமான 4ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு ஆகும். இதன் காரணமாக இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். அதன் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன இடையூறுகள் தற்போது இருந்தாலும் எதையும் சமாளிப்பீர்கள். குறிப்பாக அதிகாரியிடம் பேசுகின்ற பொழுது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, வீண் கோபத்தை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 7இல் செவ்வாய், 8இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக தடைபடும், தாமதமாகும். நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை தற்போதைக்கு தள்ளி வைப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லலாம் என்பதால் உங்கள் பணியில் கவனம் செலுத்துவது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன், 7ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரியன், சனி, ராகு சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது. செவ்வாய் 6இல் இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் புதன் சுக்கிரன், 6இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். ஜென்ம ராசியில் சனி, ராகு, சூரியன் சஞ்சரிப்பதால் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் நிலைமையை சமாளித்து ஒரு வளமான பலன்களை பெறலாம். தொழில் வியாபாரத்தில் நெருக்கடிகள் இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலது உதவியின் காரணமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளித்து அனுகூலமான பலன்களை பெற முடியும். தேவையற்ற பயணங்களை தள்ளி வைப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.